තියෙනවා ඔහු කවුද කියලා. ஆனால் என்னிடம் இருக்கின்றது அவர் யார் எனும் ஆதாரம். පෞගේ පළාත් පාලන මැතිවරණයේදී கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் போது මේ නාම යෝජනා කැඳවා තිබෙන පළාත් සභා මැතිවරණයේදී மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் බැදිවව කොට්ටාසයට பெதிவெவ வட்டாரத்தில் තරඟවදින போட்டியிட்ட හිටියාමිලාගේ සමන් කුමාර கிட்டிஹாமிகளாகிய சமன்குமார் අද සජපෙට ජීවිත වෙලා. இன்று அவர் சஜித்துக்கு ஜேவிபி உறுப்பினர் போல தெரிகிறார். ඇයි எதற்காக? මොන විදියට හරි ජනතාව රවට්ටන්න ඕන. எவ்வாறாகவும் மக்களை ஏமாற்றி விடலாம் என்று. නමුත් දකුණේ ஆனாலும் தெற்கில் මේ ඇතිවෙන්න යන වෙනස இங்கு உருவாக இருக்கும் மாற்றத்தை කිසිසේත්ම වළක්වන්න බැරි විදිහට எந்த ஒரு வகையிலும் மாற்ற முடியாத விதத்தில் ජනතාවගේ විශාල නැගිටීමක් மக்களின் විධායක සභාව නියෝජනය කරන අපේ රාමලිංගම් සමෘද්ධි இந்த தருணத்தில் எங்களுடன் இணைந்திருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் மத்திய குழு உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை, ඒ වගේම මෝගන් සහෝදරය, அதே போன்ற மோகன் தோழர் அவர்கள், ඒ වගේම වේදිකාවේ ඉන්නවා ජාතික ජනබලයේ මන්නාරම් දිස්ත්‍රික්ක අපේ නියෝජිත සහෝදරවරු, அதே போன்று மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் மாவட்ட உறுப்பினர்கள், ඒ සියලු දෙනාගෙන් இந்த அனைவரிடமும் මෙම අවස්ථාවල සහභාගී වෙලා இந்த தருணத்தில் எம்மனுடன் இணைந்திருக்கக்கூடிய තමුන්නාන්සේලා සියලු දෙනාගෙන් අවසරයි. இங்கு கூடியிருக்கும் அனைவரிடமும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு මම හිතන්නේ මේක වසර කීපයකට පෙර අපි මන්නාරමට ආවත් තමුන්නාන්සේලා හම්බ වෙන්නේ. எனக்கு நினைவிருக்கின்றது, இன்றைக்கு சில வருடங்களுக்கு முன் நாங்கள் உங்களை சந்திப்பதற்காக மன்னாருக்கு வந்திருந்தோம். හැබැයි එදා අපිට සවන් නොදුන්නු, එදා අපිව මුණගෙන නොආපු විශාල පිරිසක් අද මේ අවස්ථාවට ඇවිල්ලා තිබෙනවා. அன்று எங்களுடைய கருத்தை கேட்காத, எங்களை பார்க்க வராத மாபெரும் ஒரு மக்கள் தொகை இன்று எங்களை பார்ப்பதற்கு வந்திருக்கிறார்கள். අපිට සවන් දෙන්න, අපිත් එක්ක කතා බහ කරන්න, අපිට සවන් දෙන්න, අපිත් එක්ක කතා බහ කරන්න තමුන්නාන්සේලා මේ අවස්ථාවට සහභාගී වීම පිළිබඳ දෙහි විසුරුවත් වෙනවා. எங்களுக்கு செவிமடுக்க, எங்களை பார்ப்பதற்கு இன்று வந்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ඒ වගේම මන්නාරමේදී දේශාලව පිරෙන්න, උතුරා යන්න මෙවැනි පිරිසක් සහභාගී වීම අපිට සතුටක්, අපිට ධෛර්යයක් උපත් වෙනවා. இந்த மன்னாரில் இவ்வாறு அரங்கம் நிரம்ப வளைந்திருக்கும் மக்கள் தொகையை பார்த்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சிக்குள்ளாகிறோம். අද දකුණේ ජාතික ජනබලවේගයේ උඩින්ම ඉන්න දේශපාලන ව්‍යාපාරය இன்று தெற்கில் மிகவும் முதன்மையாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தேசிய மக்கள் சக்தியாகும். අපිට ඒව සතුරා කලබල වෙලා තියෙන ප්‍රමාණයටම ඒක තේරෙනවා. எங்களுடைய எதிராளிகள் எங்களை பார்த்து பயந்திருக்கும் அளவு அதை மிகையாக காட்டுகின்றது. අද ඔයගොල්ලෝ දකින්න නැති පොළොන්නරුවේ සජිත මැතිවරණ වේදිකාවේදී ජනතා විමුක්ති පෙරමුණේ මන්ත්‍රීවරයෙක් නැංගා කියලා අප්පුඩි ගහලා පිළිගන්නවා. இன்று உங்களுக்கு தெரியும், பொலனறுவையில் நடந்த சஜித்தினுடைய மேடையில் தேசிய மக்கள் சக்தியின் ஒரு உறுப்பினர் ஏறினார் என்று கூறி அதை மிகவும் நகையாடினார்கள். අද රැට ප්‍රවෘත්තිවල එක විශාල ප්‍රවෘත්තියක් වේ. இன்று இரவு செய்தியில் அது மிகவும் பெரிய ஒரு செய்தியாக இருக்கும். නායකයෝ සියලු දෙනාම ඔහු බදා වැළඳගෙන සතුටු වෙනවා. தலைவர்கள் அனைவரும் அவரை கட்டிப்பிடித்து பெரும் மகிழ்ச்சிக்குள்ளாகின்றார்கள். හැබැයි මංගාව තියෙන ඔහු කවුද කියලා. ஆனால் என்னிடம் இருக்கின்றது அவர் யார் எனும் ஆதாரம். පෞගේ පළාත් පාලන මැතිවරණයේදී கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் போது මේ නාම යෝජනා කැඳවා තිබෙන පළාත් සභා මැතිවරණයේදී மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் බැදිවව කොට්ටාසයට பெதிவெவ வட்டாரத்தில் තරඟවදින போட்டியிட்ட හිටියාමිලාගේ සමන් කුමාර கிட்டிஹாமிகளாகிய சமன்குமார் අද සජපෙට ජීවිත වෙලා. இன்று அவர் சஜித்துக்கு ஜேவிபி உறுப்பினர் போல தெரிகிறார்.
ඇයි எதற்காக? මොන විදියට හරි ජනතාව රවට්ටන්න ඕන. எவ்வாறாகவும் மக்களை ஏமாற்றி விடலாம் என்று. නමුත් දකුණේ ஆனாலும் தெற்கில் මේ ඇති වෙන්න යන වෙනස இங்கு உருவாக இருக்கும் மாற்றத்தை කිසිසේත්ම වළක්වන්න බැරි විදියට எந்த ஒரு வகையிலும் மாற்ற முடியாத விதத்தில் ජනතාවගේ විශාල නැගිටීමක්, மக்களின் மாபெரும் ஒரு எழுச்சி, ජනතාවගේ විශාල පිබිදීමක්, மக்களின் மாபெரும் ஒரு மறுமலர்ச்சி, ජනතාවගේ විශාල අපේක්ෂාවක් மக்களின் ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பு, මුදි බැඳගෙන அவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்துக் ජාතික ජනබලවේගයේ කොඩිය ඉහළින්ම ඔසවා තිබෙනවා. தேசிய மக்கள் சக்தி தனது கொடியை உயர பறக்க விட்டிருக்கிறது. අපි මාතරට යනකොට අපෙන් අහනවා நாங்கள் மாத்தறைக்கு செல்லும் போது எங்களிடம் கேட்கிறார்கள், සහෝදරයා මාතර නම් හොඳයි මන්නාරම කොහොමද දන්නේ කියලා. தோழர் மாத்தறை என்றால் எங்களுக்கு பக்கம் திரும்பி இருக்கின்றது, ஆனால் மன்னார் என்ன மாதிரி என்று. අපි ගාල්ලට යනකොට අහනවා நாங்கள் காலிக்கு செல்லும் போது கேட்கிறார்கள், සහෝදරයා ගාල්ල ගැන නම් බය වෙන්න එපා මන්නාරම කොහොමද දන්නේ කියලා. தோழர் காலியை பத்தி பயப்படாதீங்க, ஆனா மன்னாரை பத்தி ஒரு யோசிங்க. කොහොමද මන්නාරම? மன்னார் என்ன மாதிரி? අද මේ දෙකෙන් කරන්නේ இன்று இந்த மக்கள் எங்களுக்கு காட்டுவது මන්නාරමේ ජනතාව மன்னாரின் மக்களும் මේ වෙනසට සූදානම්ව ජාතික ජනබලවේගයත් එක්ක අත්වල බැඳ ගන්න සූදානම් බව. இந்த மாற்றத்திற்காக தேசிய மக்கள் சக்தியுடன் கைகோர்த்து கொள்ள தயார் என்பதை අපේ காட்டு. වේදිකාවේ ඉන්නවා இந்த மேடையில் இருக்கின்றார்கள். මේ මන්නාරම ප්‍රදේශයට இந்த மன்னார் பகுதியில் නායකත්වය දෙන්න පුළුවන්. அதற்கான தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய, නායකත්වය ලබා දෙන தலைமைத்துவத்தை வழங்குகின்ற විශාල පිරිසක් ඉන්නවා. மாபெரும் ஒரு மக்கள் தொகை இருக்கின்றார்கள். ඒක විශාල සතුටක්. அது எங்களுக்கு ஒரு மாபெரும் மகிழ்ச்சி. අපි දන්නා මේ රැස්වීම සූදානම් කරනකොට எங்களுக்கு தெரியும் இந்த கூட்டத்தை நாங்கள் ஒருங்கமைக்கும் போது දවස් ගණනාවක් பல நாட்கள் නේද මහන්සි වෙලා மிகவும் சிரமப்பட்டு වැඩ කරලා அதற்காக வேலை செய்து ගෙන් ගෙට ගිහිල්ලා வீட்டுக்கு வீடு சென்று කට්ටිය මුණ ගැහිලා மக்களை சந்தித்து මේ සාර්ථක රැළිය පවත්වන්න මහන්සිලා තිබෙනවා. இந்த கூட்டத்தை வெற்றிகரமாக முடிவு செய்ய அவர்கள் உழைத்திருக்கிறார்கள். ඒ වගේම අපිට විශ්වාසයක් තියෙනවා. அதே போல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. මේ වේදිකාවේ ඉන්න අය විතරක් නෙවෙයි. இந்த மேடையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, වේදිකාවෙන් පහළ ඉන්න ඔබද இந்த மேடைக்கு கீழே இருக்கும் நீங்கள் கூட ඔක්කොම එකතු වෙලා நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து එළඹෙන ජනාධිපති වර්ණයේදී வரப்போகும் ஜனாதிபதி தேர்தலின் போது ඉතා හොඳම ප්‍රතිඵලයක් மிகவும் சிறந்த ஒரு பிரதிபலனை මන්නාරම් දිස්ත්‍රික්කයෙන් மன்னார் மாவட்டத்திலிருந்து ජාතික ජනබලවේගයට අරන් දෙන බව අපිට විශ්වාසයි. தேசிய மக்கள் சக்தி பெற்று தருவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. එහෙම වෙනසක් අපිට ඕන. அப்படித்தான் நடைபெற வேண்டும். මෙතන ඉන්නා වැඩිහිටි අම්මලා තාත්තලා இங்கே இருக்கிறார்கள் எங்களுக்கு மூத்த தாய் தந்தையர். දීර්ඝ කාලයක් අපේ රටේ ඡන්ද පාවිච්චි කරලා තිබෙනවා. அவர்கள் நீண்ட காலமாக எங்கள் நாட்டில் வாக்குகளை பாவித்திருக்கிறார்கள். දෙමළ සහෝදරවරු, தமிழ் சகோதரர்கள், මුස්ලිම් සහෝදරවරු முஸ்லிம் சகோதரர்கள் විවිධ ආකාරයෙන් ඡන්ද පාවිච්චි කරලා තිබෙනවා. பலவிதமாக அவர்களுடைய வாக்கை உபயோகித்துள்ளார்கள். මුස්ලිම් අය නම් முஸ்லிம் தோழர்கள் මස්තාන්ට மஸ்தானுக்கு, රිසාඩ් බදුද්දීන්ට ඡන්ද දීලා තිබෙනවා. ரிசாட் பதுலுக்கு வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். දෙමළ අය නම් தமிழர்கள் என்றால் චාල්ස්ට, சார்ல்ஸிற்கு, අඩේකලනාදන්ට அடைக்கலநாதனுக்கு ඡන්ද දීලා තියෙනවා. அவர்களுக்கு வாக்களித்துள்ளனர். එහෙම නේද? அப்படி அல்லவா? එක සැරයක්ද? ஒரு தடவையா? දෙසරයක්ද? இரு தடவையா? මොකද කියන්නේ? என்ன கூறுகிறீர்கள்? ඊටත් වඩා වැඩි කාලයක් ලබා දෙන්න තිබෙනවා. அதை விட பல தடவைகள் நீங்க கொடுத்திருக்கிறீர்கள். එහෙම නේද? அப்படித்தானே? මොකක්ද වෙලා තියෙන්නේ එහෙනම්? என்ன நடந்திருக்கிறது அப்படி என்றால்? ඕගොල්ලන්ගේ ඡන්දය අරගෙන உங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு සමහර අය ආණ්ඩුවත් එක්ක එකතු වෙලා ආණ්ඩු කරලා තිබෙනවා. சிலர் அரசாங்கத்துடன் இணைந்து அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். සමහර අය சிலர் විපක්ෂ වගේ හිටියට எதிர்க்கட்சி போல இருந்தால் ආණ්ඩුවත් එක්ක ඉන්නවා. அரசாங்கத்துடன் இருக்கிறார்கள். නැත්ද? இல்லையா? සමහර අය இன்னும் சிலர் විපක්ෂයේ ඉන්නවා. எதிர்க்கட்சியில் இருக்கிறார்கள். ඒක ඇත්ත. அது உண்மை. හැබැයි දැන් අපි ආණ්ඩුවක් හදන්න මොන වගේ ආණ්ඩුවක්ද? ஆனால் நாங்கள் இப்பொழுது ஆட்சியை உருவாக்குவது எப்படியான ஒரு ஆட்சி? හොරින් ආණ්ඩු වෙන කට්ටියක්ද? திருட்டுத்தனமாக அரசாங்கத்துடன் இருக்கும் கட்சியா? විපක්ෂ වගේ ඉඳගෙන ආණ්ඩු ඉන්න කට්ටියක්ද? எதிர்க்கட்சி போல இருந்து கொண்டு அரசாங்கத்துடன் இருப்பவர்களா? දැන් එහෙම ආණ්ඩුවක් හදලා වැඩක් නෑ අපිට. அப்படி ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி அவசியம் இல்லை. අපි තමුන්නාන්සලා හම්බ වෙන්න ආවේ. நாங்கள் உங்களை சந்திக்க வந்தது අපි ඔක්කොම එකතු වෙලා நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து එක සැරයක් ஒரு முறை මේ රට ගොඩ ගන්න இந்த நாட்டை கட்டியெழுப்ப එක ආණ්ඩුවක් හදමු. ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம். එම ආණ්ඩුවක් දැන් අපිට ඕන. அப்படி ஒரு அரசாங்கம் இன்று எங்களுக்கு தேவை. ඇයි?
எதற்காக අපේ රටේ ආණ්ඩු හැදුවේ எங்கள் நாட்டில் அரசாங்கங்களை உருவாக்கியது එක එක ජන කණ්ඩායම් වලට විරුද්ධව ஒவ்வொரு இன மக்களுக்கு எதிராக දකුණේ ආණ්ඩුවක් හදනවා தெற்கில் ஒரு அரசாங்கம் உருவாக்குகிறது දෙමළ ජනතාවට විරුද්ධව தமிழ் மக்களுக்கு எதிராக දේශපාලන මතය පෝෂණය කරලා அந்த அரசியல் கருத்தை வளர்ப்பது ඒකල දකුණේ ජනතාවගේ ඡන්දය ගන්න කොහොමද தெற்கில் உள்ள மக்களின் வாக்கை எவ்வாறு பெறுவது උතුරට බය කරලා வடக்கை எதிரியாக காட்டி උතුරේ ඉන්න තරුණයෝ வடக்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ත්‍රස්තවාදී ලෙස පෙන්නලා அவர்களை தீவிரவாதிகளாக காட்டுவதன் மூலம் උතුරේ ඉන්න ජනතාව வடக்கில் உள்ள மக்கள் රට බෙදන්න ඉන්න කණ්ඩායමක් ලෙස පෙන්නලා நாட்டை துண்டாட இருக்கும் மனிதர்களாக காட்டி දකුණේ ඡන්ද ගන්නවා தெற்கில் உள்ள வாக்குகளை சூறையாடுகிறார் මොකද්ද அப்படியாயின் උතුරට විරුද්ධව வடக்கிற்கு எதிராக දකුණේ ආණ්ඩුවක් හදනවා தெற்கில் அரசாங்கம் உருவாக்கப்படும் 2019 ආණ්ඩුව 2019 ஆண்டு அரசாங்கம் හැදෙන්න ප්‍රධානම හේතුව මොකද්ද அது உருவாகுவதற்கு பிரதான காரணம் என்ன මොකද්ද හේතුව என்ன காரணம் ඔයගොල්ලෝ මතකයි உங்களுக்கு நினைவிருக்கிறது 2015 2015 මහින්ද රාජපක්ෂ පරාද වුණාට පස්සේ மஹிந்த ராஜபக்ச தோல்வி அடைந்த பிறகு ක්‍රමානුකූල පෝෂණය කළා கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கின்றார் මුස්ලිම් විරෝධී දේශපාලනයක් முஸ்லிம் மக்களுக்கு எதிரான அரசியல் මතකද நினைவிருக்கிறதா හොඳ අරුම් කියනවා කිව්වා மலட்டுத்தன்மை உருவாக்கும் உடைகள் வந்தன මුස්ලිම් කඩවල ඒවා විකුණනවා කිව්වා அவற்றை முஸ்லிம் கடைகளில் விற்கிறார்கள் என்றார் හොඳ කොත්තු කියනවා කිව්වා மலட்டுத்தன்மை உருவாக்கும் මුස්ලිම් உணவுகள் இருந்தன මුස්ලිම් හෝටල් වල ඒවා විකුණනවා කිව්වා முஸ்லிம் கடைகளில் அவை விற்பனை செய்யப்படும் என்று හොඳ දොස්තරලා ඉන්නවා කිව්වා மலட்டுத்தன்மையை உருவாக்கிய வைத்தியர்களை සිංහල අම්මලා ගබ්සා කරනවා කිව්වා சிங்கள அம்மா சிங்கள தாய்மாரை அவர்கள் மலட்டுத்தன்மையாக்கினார் என்றார் වාස්කු දින පහරක් සිද්ධ වුණා உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் உருவாக்கியது 2019 මුළු ඡන්ද ව්‍යාපාරක දියත් උනේ මොකටද 2019 முழு அரசியல் வியாபாரமும் எவ்வாறு நடைபெற்றது මුස්ලිම් ජනයාට විරුද්ධව முஸ்லிம் மக்களுக்கு எதிராக රනිල් වික්‍රමසිංහ ரணில் விக்ரமசிங்க වාස්කු පහරට ඉඩ දෙනවා உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு வழி கூறுகிறார் රනිල් වික්‍රමසිංහ அதே ரணில் වද කොත්තු වලට ඉඩ දෙනවා மலட்டு உணவுகளுக்கு இடம் அளிக்கிறார் රනිල් වික්‍රමසිංහ அதே ரணில் හොඳ ඇඳුම් වලට ඉඩ දෙනවා மலட்டுத்தன்மை உருவாக்கும் ஆடைகளை உருவாக்குகிறார் ඒ නිසා මහින්දලා ගේන්න ඕන කියලා කල්පනා කරනවා அதன் காரணமாக மஹிந்த திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் හැබැයි අද මොකද எண்ணுகிறார். වෙලා තියෙන්නේ ஆனால் இன்று என்ன நடந்திருக்கிறது ඒ මහින්දලයි அந்த மஹிந்தவே ඒ රනිල් වික්‍රමසිංහයි அந்த ரணில் விக்ரமசிங்க එකට ආණ්ඩු කරනවා இரண்டு பேரும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள் එහෙම නෙමෙයිද அப்படி அல்லவா එහෙනම් මේගොල්ලෝ නාටකයක් නටන්නේ නැද්ද අපේ රටේ அவர்கள் எங்கள் முன் நாடகம் ஆடுகிறார்கள் නාට්‍යයක් රඟපාන්නේ නැද්ද අපේ රටේ எங்களுக்கு முன் அவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள் රනිල් වික්‍රමසිංහ ரணில் விக்ரமசிங்க මුස්ලිම් ජාතිවාදීන් ඉඳ දෙනවා කියලා කෑ ගහනවා முஸ்லிம் இனவாதத்துக்கு இடமளிக்கிறார்கள் මහින්ද රාජපක්ෂ மஹிந்த ராஜபக்ச රට බේර ගන්න ඕන කියලා කෑ ගහනවා நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று கூறுகிறார் අන්තිමට දෙගොල්ලම එකතු වෙලා இறுதியில் இருவரும் இணைந்து கொண்டு එකට ආණ්ඩු කරනවා ஒன்றாக ஆட்சி செய்கிறார்கள் එහෙම නෙවෙයි அப்படி அல்லவா බලන්න අපේ රට වෙලා තියෙන දේ பாருங்கள் எங்கள் நாட்டுக்கு என்ன நடந்திருக்கிறது என்று. ගොඩාක් ඈත ඉතිහාසෙට යන්න ඕනේ நாங்கள் அதிக வரலாறுக்கு செல்ல தேவை අවුරුදු අවුරුදු දෙක තුන දිහා හොඳට බලන් හිටියොත් கடந்த 2-3 வருடங்களை பாருங்கள் මේ පක්ෂ මොනවද இந்த கட்சிகள் எப்படியானது මේ മന്ത്രിවරු කවුද இந்த மந்திரிகள் எவ்வாறானவர்கள் මේ දේශපාලනේ මොකද්ද இந்த அரசியல் எப்படிப்பட்டது කියලා හොඳට තේරෙනවා என்பது தெளிவாக தெரிகிறது තේරෙන්නේ නැද්ද தெரிகிறது அல்லவா මේ කාලේ බලන් හිටියොත් இந்த குறுகிய காலத்தை பார்க்கும்போது මන්නාරෙන් කියපු மன்னாரிலிருந்து சென்ற දෙමළ മന്ത്രിවරු කවුද කියලා තේරෙනවා தமிழ் மந்திரிமார் யார் என்று உங்களுக்கு புரிகிறது මුස්ලිම් මന്ത്രിවරු කවුද කියලා තේරෙනවා முஸ்லிம் மந்திரிகளையும் தெளிவாக தெரிகிறது ගොඩාක් ඈතට යන්න ඕනේ மிகவும் வரலாறுக்கு நாங்கள் போக தேவையில்லை මේ අවුරුදු 3-4 බැලුවොත් මේක හොඳට තේරෙනවා கடந்த 3-4 வருடங்களை பார்த்தால் போதும் ඒ නිසා අපේ රට අලුත් දේශපාලනයක් ඕන ஆகவே எங்கள் நாட்டிற்கு புதிய ஒரு அரசியல் தேவைப்படும் අපේ රට අලුත් ආණ්ඩුවක් ඕන எங்கள் நாட்டுக்கு புதிய ஒரு அரசாங்கம் මොන தேவைப்படுகிறது වගේ ආණ්ඩුවක්ද ඕන எவ்வாறான ஒரு அரசாங்கம் දකුණේ ජනතාවගේ ආශිර්වාදය මත தெற்கில் உள்ள மக்களின் ஆசீர்வாதத்துடன் පමණක් ගොඩනගෙන ආණ්ඩුවක්ද அதை மட்டும் கொண்ட அரசாங்கமா උතුරේ ජනතාවගේ ආශිර්වාදය මත வடக்கில் உள்ள மக்களின் ஆசீர்வாதத்துடன் පමණක් ගොඩනගෙන ආණ්ඩුවක්ද அதை தனியே கொண்ட ஒரு அரசாங்கமா නැගෙනහිර ජනතාවගේ ආශිර්වාදය මත கிழக்கில் உள்ள மக்களின் ஆசீர்வாதத்துடன் පමණක් ගොඩනගෙන ආණ්ඩුවක්ද அதை மட்டும் கொண்ட ஒரு அரசாங்கமா එහෙම ආණ්ඩුවකින් අපිට වැඩක් නැහැ அப்படியான அரசாங்கங்களில் பிரயோஜனம் இல்லை අපි හදන්න ඕන ආණ්ඩුවක් මොන වගේද நாங்கள் உருவாக்க வேண்டியது எவ்வாறான ஒரு அரசாங்கம் දකුණේ ජනතාවද தெற்கில் உள்ள மக்கள் නැගෙනහිර ජනතාවද கிழக்கு மக்கள்
උතුරේ ජනතාවද வடக்கின் மக்கள் එක සැරයක් ஒரு முறை එකට විශ්වාස කරන ආණ්ඩුවක් අපි හදමු. ஒன்றாக நம்பக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நாம் உருவாக்க வேண்டும். ඕන දෙමානුව தேவையல்லவா அப்படி? වුණා. எங்களுக்கு அப்படியான ஒரு அரசாங்கம் தேவை. இவ்வளவு காலம் உருவாக்கிய அரசாங்கம் எவ்வாறானது? උතුරේ ජනතාව සැකයෙන් බලන ආණ්ඩුවක්. வடக்கு மக்கள் சந்தேகத்துடன் பார்க்கும் ஒரு அரசாங்கம், ජනතාව සැකයෙන් බලන ආණ්ඩුවක්. கிழக்கு மக்களும் சந்தேகத்துடன் பார்க்கும் அரசாங்கம். එහෙම ආණ්ඩුවලින් මේ රට හදන්න බෑ.